வணக்கம். மார்ச் 5ஆம் தேதி இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அண்மையில் பாரத பிரதமர் ரூஃப் டாப் சோலார் திட்டத்தை அறிவிச்சிருந்தாரு. PM சூர்யாகர் யோஜனா வழியாக 300 யூனிட்ஸ் இலவசமாக கிடைக்கிற மாதிரி ரூஃப் டாப்பில் சோலார் பேனல்ஸை அமைக்கலாம், அதற்கு மானியம் வழங்கப்படும் அரசு தரப்புலன்ற திட்டத்தை அறிவிச்சிருந்தாரு. 1 கோடி வீடுகளுக்கு இந்த மானியம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாரு. அது வழியாக இன்சுலேஷன் எனர்ஜி இப்போ ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த திட்டத்தின் காரணமாக அவங்க பயன்பெற போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. அதே போல் டாடா பவர் தரப்பு அப்டேட் இருக்குது. இதே திட்டம் குறித்தான அப்டேட் தான். அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் டாடா பவர் சோலார் சிஸ்டம்ஸ் லிமிடெட். அவங்களும் யூனியன் பேங்க்கும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. யூனியன் பேங்க் லோன் வழங்குவாங்க அப்படின்றது என்னுடைய புரிதலுங்க. கஸ்டமர்ஸ் சோலார் ரூஃப் டாப் டாடா பவர் கிட்ட இருந்து வாங்கும்போது யூனியன் பேங்க் லோன் வழங்குவாங்க அப்படின்றது என்னுடைய புரிதல். அதானி பவர் தரப்புல அப்டேட் இருக்கு. அமர்டங் பவர் லிமிடெட் கார்ப்பரேட் இன்சால்வன்சி போய்கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம். அதானி பவர் அவங்களுடைய ரெசல்யூஷன் பிளானை தாக்கல் செய்திருந்தாங்க. இப்போ அமர்டங் பவருடைய கடன் கொடுத்தவர்களின் குழு அதானி பவருடைய ரெசல்யூஷன் பிளானுக்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. சாய் சில்க்ஸ் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்கு. தெலங்கானால அவங்களுடைய புது கடையை திறக்கிறாங்க. IIFL ஃபினான்ஸ் இன்னைக்கு ஒரு வீழ்ச்சியை பார்த்தது. காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. RBI தடை விதிச்சிருந்தாங்க கோல்டு லோன் வழங்குறதுல. அதனால் அது 20% காலையில் நம்ம பார்த்துருந்தோம் விழுந்தது, லோவர் சர்க்கியூட்டை எட்டியிருந்தது. அதே நேரத்தில் 2 நிறுவனம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று மணப்புரம் ஃபினான்ஸ் 8% இன்ட்ராடேல அதிகரித்தது. முத்தூட் ஃபினான்ஸ் 11% இன்ட்ராடேல அதிகரித்தது. இதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 18லனா, IIFL ஃபினான்ஸ் உடைய வீழ்ச்சி இந்த 2 ஸ்டாக்ஸ்க்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா கோல்டு லோன் பிஸ்னஸில் தான் இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. RBI அவங்களுக்கு தடை விதிச்சதுனால இவங்க 2 பேருடைய பிஸ்னஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இந்த 2 ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. ரெயில்டெல் தரப்புல அப்டேட் இருக்கு. இக்ரா கொடுத்திருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் நடந்திருக்கு. AA- AA ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கு முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் வழங்கி இருக்கிறாங்க A1+. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், அவுட்லுக்னா என்னன்னு அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. IREDA குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல், 147 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லாக்இன் பீரியட்ல இருந்திருக்கிறாங்க. இந்த மே மாதம் அந்த லாக்இன் பீரியட் ரிலீஸ் ஆகுது. குறிப்பாக சொல்லியிருக்கிறது மே 30ஆம் தேதினு சொல்லியிருக்காங்க CNBC TV 18ல. 147 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ்னு சொல்லும்போது 55% ஒட்டுமொத்த ஷேர்ஸ்ல 55% அந்த லாக்இன்ல இருந்து வெளியாகுது. கட்டாயமாக விற்பனைக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த லாக்இன்ல இருந்து வெளியே வந்ததுனால விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க CNBC TV 18ல. அதே செய்தியில் டாடா டெக்னாலஜிஸ் குறித்தும் சொல்லியிருக்கிறாங்க. மே 27ஆம் தேதி டாடா டெக்னாலஜிஸ் உடைய லாக்இன் பீரியட் முடிவடையுது. 26.2 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸ்ல இது 65% அதே CNBC TV 18 செய்தியில சொல்லியிருக்கிறாங்க. மஹிந்திரா லைஃப் ஸ்பேசஸ் தற்போது அப்டேட் இருக்கு. புனே ஈஸ்ட்ல அவங்களுடைய புது ப்ராஜெக்டை அறிமுகம் செய்யறாங்க. மஹிந்திரா கோட் நேம் கிரவுன். 500க்கும் மேற்பட்ட வீடுகளை அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மஹிந்திரா லைஃப் ஸ்பேசஸ். குஜராத் டூல் ரூம் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல அப்பர் சர்க்கியூட் 5% எட்டியது. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட்டும் இருக்கு. 290 மில்லியன் ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க குஜராத் டூல் ரூம். லிகிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில். அதோடைய மதிப்பு 33 கோடி ரூபாய். விவாந்தா இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய CFO சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு குல்தீப் பாரக் ராஜினாமா செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. இந்த மருந்து புதுச்சேரி ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. சீஷர்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா. கோஃபோஜ் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்கு. கார்னிவல் UK என்ற நிறுவனத்துடன் ஒரு மல்டியர் டீல்ல கையெழுத்திட்டு இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்ன தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடல. மிஸ்ரா தத்தோ நிகம் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்கு. மிஸ்ரா தத்தோ, BEML லிமிடெட் மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. 3 நிறுவனங்களும் இணைந்து வராங்க. எதற்காக இணைந்து வராங்க? இன்ஜின்ஸ்க்கான அட்வான்ஸ் ஃபியூலிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை உருவாக்கத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க மிஸ்ரா தத்தோ நிகம் லிமிடெட்.
ஸ்பைஸ்ஜெட் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 4% அதிகரிச்சிருக்கு. ஸ்பைஸ்ஜெட் தரப்புல ஒரு அப்டேட்டும் இருக்கு. கிராஸ் ஓஷன் பார்ட்னர்ஸ் அப்படின்ற ஏர்கிராஃப்ட் லீசிங் கம்பெனி ஸ்பைஸ்ஜெட் மீது வழக்கு தொடர்ந்திருக்காங்க டெல்லி ஹைகோர்ட்ல. 93 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு ஸ்பைஸ்ஜெட். இப்போ அதை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க ஸ்பைஸ்ஜெட். 2 பேரும் பேசி அதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து அவங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கும் தெரிவித்துள்ளதாக அப்டேட் சொல்லியிருக்காங்க ஸ்பைஸ்ஜெட். இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இன்ட்ராடேல 4% அதிகரித்ததற்கு. ஆரம் ப்ராப்டெக் பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் வைத்திருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கவனத்திற்கு அந்த பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸுடைய முதல் அழைப்பு விடுத்திருக்காங்க. பணம் கட்ட சொல்லி 30 ரூபாய் கட்டணும் அப்படின்றதற்காக. எப்போலேருந்து திறக்கிறாங்க? மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து கட்ட ஆரம்பிக்கலாம். கடைசி நாள் ஏப்ரல் 12ஆம் தேதி. பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பஜாஜ் ஆட்டோவுடைய தலைவரான ராஜீவ் பஜாஜ் சிஎன்பிசி டிவி 18க்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுலேருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னன்னா, அவர் என்ன நினைக்கிறாரு, பஜாஜ் ஆட்டோவுடைய ஷேர் பிரைஸ் எது ஃபேர் வேல்யூ, அவர் நினைப்பது 12,000 ரூபாய் அவங்களுடைய ஃபேர் பிரைஸாக நினைக்கிறாரு. 10,000 ரூபாய் அவங்க பைபேக் விலை நிர்ணயித்திருந்தாங்க. 4,000 கோடி ரூபாய் அதற்கு செலவு செய்கிறாங்க. அந்த பைபேக்கிற்கு பைபேக் நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பஜாஜ் ஆட்டோக்கு 45 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்திருக்காங்க. அதில் 21 பேர் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. 12 பேர் ஹோல்ட் ரேட்டிங்கும் 12 பேர் செல் ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. ஹிந்த் ரெக்டிஃபயர்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லிருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனி அடுத்த ஆண்டிற்கான ரெவன்யூ குரோத் 20% இலக்கு வைத்திருக்கிறாங்க. அதாவது 600 கோடி ரூபாய் எட்ட வேணுன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லிருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய சில ப்ராடக்ட்ஸுடைய விலையை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த 3 to 4 மாதத்தில் 15% வரைக்கும் உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல. எக்கனாமிக் டைம்ஸில் அதிகமாக டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய 10 ஸ்டாக்ஸுடைய பெயர்களை வெளியிட்டிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஈல்டுன்றது எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன ஷேர் ப்ரைஸ், அதோடைய ரேஷியோ தான். கோல் இந்தியா டிவிடெண்ட் ஈல்டு 5.6%, 361 வேம் டிவிடெண்ட் ஈல்டு 4.8%, குஜராத் ஸ்டேட் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் டிவிடெண்ட் ஈல்டு 4.6%, குஜராத் நர்மதா வேலி ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் 4.6%, ஓஎன்ஜிசி டிவிடெண்ட் ஈல்டு 4.3%, டெக் மஹிந்திரா கொடுத்திருக்கிற டிவிடெண்ட் ஈல்டு 3.9%, பிடிசி இந்தியாவுடைய டிவிடெண்ட் ஈல்டு 3.9%, ஐடிசி இல்லாமல் இருக்குமா லிஸ்ட்டில், ஐடிசியுடைய டிவிடெண்ட் ஈல்டு 3.8%, பவர் கிரிட் டிவிடெண்ட் ஈல்டு 3.8%. கடைசியாக அந்த லிஸ்ட்டில் இருப்பது ஆயில் இந்தியா, அவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு 3.7%. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.